அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. நான் கூறியதை அப்படியே நீ திரும்பி கூறுகிறாய். முதலில் நீ இயேசுவை தேவன் என்று விசுவாசி என்று கூறினார். அப்பொழுது நான், என் தேவனாகிய இயேசுவே, நீரே எனக்காய் ரத்தம் சிந்தி மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து என்னை நித்திய ஜீவன் அடையும்படி செய்த தேவன் என்று வாயை திறந்து சொன்னேன். அப்பொழுதே ஒரு வல்லமை என் மீது வந்து இறங்கியது. அப்பொழுது நான் இயேசுவின் மீது வைராக்கியம் கொண்டு என் 2 கால்களையும் ஒன்று சேர்த்து அப்படியே பாய்ந்து அதற்குள் குதித்தேன். குதிக்கும் அதே வேளையில் நான் விழாதபடி ஏதோ ஒன்றினால் தாங்கிக் கொள்ளப்பட்டேன். என் கால்கள் எதன் மீது இருக்கிறது என்று நான் பார்த்த பொழுது ஒரு அக்கினி பாலம் என்னை தாங்கிக் கொண்டிருந்தது. அந்த பாலமானது நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அந்த பாலமும் எனக்கு முன்பாக உருவாகி கொண்டே இருந்தது. நான் அந்த பாலத்தின் வழியாக நடந்த பொழுது கீழே என் கவனத்தை செலுத்தினேன். கண்ணுக்கு எட்டிய வரை இருட்டாக இருந்தது. எனக்குள் ஒரு பயம் பரவியது. என் இடதுபுறமும் வலதுபுறமும் என்னை போல சிலர் அந்த அக்கினி பாலத்தில் நடந்து கொண்டு வந்தனர். என் வலதுபுறத்தில் நான் ஒரு மனிதனை கவனித்துக் கொண்டிருந்தேன். மேல் ஆகாயத்தில் இருந்து ஒரு வெள்ளை நிற ராட்சத பறவை அவனை நோக்கி வந்தது. அதன் தலையில் ஒரு சிறிய கிரீடம் இருந்தது. அந்த பறவையின் நெற்றியில் கள்ள போதனை என்று எழுதியிருந்தது. அது அவன் அருகே வந்து அவனோடு பேசியது. நான் உன்னை வெகு விரைவாக சுலபமாக சுமந்து செல்கிறேன், என் மீது அமர்ந்து கொள் என்று கூறியது. உடனே அந்த மனிதனும் எந்த மறுப்புமின்றி அதன் மீது அமர்ந்து கொண்டான். அவன் அதன் மீது அமர்ந்த மாத்திரத்தில் அவனை தாங்கி வந்த அக்கினி பாலம் மறைந்து போனது. அந்த மனிதனை ராட்சத பறவை வெகு தொலைவில் கொண்டு சென்றது. என் கண்கள் 8 முறை பார்த்தேன். சிறிது சிறிதாக மறைந்து போனான். எங்கு கொண்டு செல்லப்பட்டான் என்று எனக்கு தெரியவில்லை. என் வலதுபுறமாக நான் திரும்பி பார்த்த பொழுது நான் கண்ட காட்சி என்னவெனில், அங்கு ஒரு மனிதன் அக்கினி பாலத்தில் எனக்கு மிக அருகில் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு அழகான ஒரு பெண் குரல் அவனிடம், எங்கே போகிறாய் மார்க் என்று கேட்டது. அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த குரல் என்னை அழைக்கவில்லை என்று நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் அதே சத்தம் கேட்டது. அப்பொழுது அந்த மனிதன், யார் என்னை அழைத்தது என்று கேட்டான். அதற்கு, நான் உன்னுடைய பாவம் பேசுகிறேன் என்று பதில் அவனுக்கு வந்தது. அப்பொழுதுதான் நான் அவனுக்கு பின்பாக இருந்த பாவ மூட்டையை பார்த்தேன். அது ஒரு அழகான பெண்ணின் முகம் போன்று இருந்தது. அந்த குரல் மிகவும் வசீகரிக்கும்படி இருந்தது. மீண்டும் அந்த குரல் மார்க்கை நோக்கி, மார்க், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டது. அதற்கு மார்க், நான் இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆதலால் அவர் என்னை நடத்தும் பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த பெண் குரல், நீ நம்பிக்கொண்டிருக்கும் அந்த இயேசுவால் உன்னை நிச்சயம் ரட்சிக்கவும் முடியாது, உன் பாவமாகிய என்னை உன்னிடமிருந்து பிரிக்கவும் முடியாது. நீ நடக்கும் இந்த பாதையின் இலக்கை போய் உன்னால் சேரவும் முடியாது என்றது. அதற்கு அந்த மனிதன், நீ பேசாமல் வாயை மூடிக்கொண்டு வா, நான் எங்கு செல்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இயேசு என்னை எல்லாவற்றிலும் விடுவிப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த பாவம் சொன்னது, நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். இந்த பாதையில் செல்லும் ஒருவரும் இலக்கை போய் சேர முடியாது. நீ சோர்ந்து போய் திரும்பி வருவதை காட்டிலும் இப்பொழுதே நீ திரும்பி போ. நாம் போய் விட்டு வந்த அந்த காரியத்தை, பாவத்தை மீண்டும் தொடருவோம் என்றது. அதற்கு மார்க்கு கூறினான், இல்லை பாவமே, நான் முன்பு இருந்த சந்தோஷத்தை விட ஏதோ ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை நோக்கி நான் போவதைப் போல் உணர்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்ட அந்த பாவம் சொன்னது, மார்க், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவிப்பதுதான் மெய்யான மகிழ்ச்சி தரும். காணாத ஒன்றை தேடி அது மகிழ்ச்சி தரும் என்று நீ நம்பி போகிறாயே. உன்னை நினைத்தால் எனக்கு ஒரு பெரிய முட்டாளை போல தோன்றுகிறது. அதற்கு மார்க் யோசிக்க தொடங்கினான். பாவமே, நீ சொல்வது சரிதான். நான் இந்த பாதையில் உத்தமமாய் நடப்பது கடினம். அப்படி கடினத்தோடு இந்த பாதையில் நடந்து காணாத ஒரு சந்தோஷத்தை தேடுவதை காட்டிலும் நான் காண்கிற சந்தோஷமான இந்த உலகத்தின் பின்னாக செல்வதே புத்திசாலித்தனம் என்று மார்க் கூறினான். மார்க் இந்த வார்த்தையை கூறின அடுத்த வினாடியே அவனை தாங்கியிருந்த அந்த பாலம் சற்றென்று மறைந்து போனது. மார்க் சத்தமாய் கதறினான். ஐயோ, நான் இயேசுவை மறுதலித்து விட்டேனே, என்னை பாவம் வஞ்சித்து விட்டதே என்று கூறிக்கொண்டே விழுந்தான். அந்த பாவமானது சிரித்துக்கொண்டே அவனோடு சென்றது. எனக்குள் இந்த உரையாடல் ஒரு பயத்தையும் எச்சரிப்பையும் உருவாக்கியது. என் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்கினேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எந்த வஞ்சகத்திலும் நான் விழுந்து விடாதபடி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். என் கண்களை திறந்த பொழுது நான் அந்த பாலத்தின் முடிவிற்கு வந்துவிட்டேன். நான் தரையில் என் கால்களை வைத்து திரும்பி பார்த்தேன்.